Hi friends, welcome to my channel Essential Learning. நம்ம Photoshop CC 2019 software பத்தி பார்க்க போறோம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு டூலை பத்தி தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். அது என்ன சூப்பரான டூல் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான்ல ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு கண்டென்ட் அவேர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு ஷார்ட்கட் ஜே தான். ஸ்பாட் ஹீலிங் டூல் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி நியூ ஆப்ஷன் தான் இது. இப்போ ஓல்டு வெர்ஷன்லலாம் இந்த ஆப்ஷன் இல்லை. ஃபில்லுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஒரு கண்டென்ட்டா இருக்கும். அது இப்போ அது வந்து டூலாவே கொண்டு வந்துட்டாங்க நியூவான வெர்ஷன்ஸ்ல. ஓகே, இந்த டூலை பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். கண்டென்ட் அவேர். இப்போ கண்டென்ட் அவேர்ல ப்ராப்பர்ட்டிஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மோடு இருக்கும். ஒன்று மூவ், ஒன்று எக்ஸ்பேண்ட். அதில் இது ரெண்டுத்தையும் பார்க்கலாம். மூவ் அப்படிங்கிற ஒரு இமேஜ் நம்ம செலக்ட் பண்றோம் அப்படின்னா டிஸ்டர்பா இருக்கு இந்த இடத்துல அப்படின்னா இன்னொரு இடத்துல வேற ஒரு இடத்துல நம்ம மூவ் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக இப்ப மற்ற நேரத்துல அப்படின்னா என்ன பண்ண நம்ம செலக்ட் பண்ணணும், அதை கட் பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும். இப்போ செலக்ட் பண்ணி கட் பண்ணாலும் அதுக்கு பேக்ரவுண்ட் அந்த இமேஜ் இருந்த இடத்துல ஒரு பேட்ச் மாதிரி நம்ம கிரியேட் பண்ண வேண்டி வரும். அந்த மாதிரி பேட்ச் வராம ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்டான ஒரு ஒர்க்கா இதுல யூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம இந்த இமேஜ் இந்த பேர்டை வந்து நான் மூவ் பண்ணி வைக்க போறேன். இது டிஸ்டர்பன்ஸா இருக்கு இங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால நான் மூவ் பண்றேன். சரிங்களா? இப்ப மூவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கணும். நான் இந்த இமேஜை நான் இப்படி இந்த இடத்துல நான் மூவ் பண்ணி வைக்கிறேன். மூவ் பண்ணிட்டேன். ஓகே கொடுத்துருங்க. மூவ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெர்ஃபெக்டா நமக்கு மேட்ச் ஆயிடுச்சு. சரிங்களா? இப்ப நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். இதே பேர்டு வந்து எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா இதே டூலை வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு செலக்ட் பண்ணும்போது என்ன நம்ம பார்க்கணும்னா கரெக்டாக அந்த ப்ராப்பராக அந்த இமேஜ் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணாமல் கொஞ்சம் கேப் விட்டு எக்ஸ்ட்ரா செலக்ட் பண்ணிக்கோங்க. மூவாக இருந்தாலும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருந்தாலும். இப்போ எக்ஸ்பேண்ட் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பேண்டில் போயிட்டு எங்கே வேணுமோ அந்த இமேஜை வந்து நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை வேணுமோ அதை மூவ் பண்ணிக்கோங்க. திருப்பி அகைன் வேணும்னு நினைக்கிறீங்க, அகைன் நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்தாச்சு. இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணுறதுக்காக இந்த டூலை யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த இமேஜில் ஒரு போர்ஷன் இல்லை, எனக்கு இந்த போர்ஷன் கட் ஆயிருக்கு. இந்த போர்ஷனை நான் ஃபில் பண்ணணும். அது எப்படி ஃபில் பண்ண பேட்ச் டூலை யூஸ் பண்ணி நம்ம பண்ணுறதா இருந்தால் ஒரு பேட்ச் மாதிரி தான் க்ரியேட் ஆகும். ஒரு பர்ஃபெக்டாக வந்து அது வந்து ஃபிக்ஸ் ஆகாது. இப்போ எனக்கு ஒரு பர்ஃபெக்ஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கண்டென்ட் அவேர் டூல் யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கி டூலை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் மார்க்கி டூலை யூஸ் பண்ணி நான் ஒரு ரெக்டாங்கிள் போட்டுக்கிறேன். போட்டாச்சு. இப்போ எடிட்குள்ளே போய் கண்டென்ட் அவேர் ஃபில் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிக்கிறேன். கண்டென்ட் அவேர் ஃபில் பண்ணிட்டு போனோன்னா ஒரு ப்ரிவ்யூ நமக்கு இங்கே க்ரியேட் ஆகும். அந்த போர்ஷனில் ஃபிக்ஸ் ஆயிரும். இந்த ஒரு கண்டென்ட் இல்லாமல் இருந்த இந்த போர்ஷனை ஒரு கண்டென்ட் நமக்கு அதுவே வந்து க்ரியேட் பண்ணி இமேஜ் காட்டும். ஓகே, நமக்கு ஓகே அப்படின்னா ஓகே கொடுத்துக்கலாம். இல்லை இந்த இமேஜ் வந்து அவுட்புட் எதில் வரணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நியூ லேயரில் வருமா, இல்லை கரண்ட் லேயர்லேயே இந்த பேட்ச் இருக்கணுமா, இல்லை டூப்ளிகேட் லேயரில் வேணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம கரண்ட் லேயர்லேயே நம்ம கொடுத்துடலாம். ஓகே ஓகே கொடுத்தாச்சு. ரொம்ப பயங்கர பர்ஃபெக்டாக இது வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கும். கண்டென்ட் அவேர் பற்றி உங்களுக்கு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸையும் உங்களோட டவுட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் பார்க்க வரேன். அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் பாய் பாய்.